நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, சென்ற வாரத்தில் தீர்க்க தரிசன வரத்தை குறித்தும், தீர்க்கதரிசிகளின் பணிகளை குறித்தும் தேவன் பேசி அறிவை உணர்த்தினார். சபைகள் பக்தி விருத்தி அடைவதற்கு அப்போஸ்தலர் ஊழியத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போஸ்தல பட்டத்தில் பங்கு பெறுவோர் யார்? அவர்களின் பணி என்ன? என்பதை பற்றி இன்று நம்முடைய சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாங்க செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால வஞ்சகங்கள் என்கிற பல விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். நாம் நினைவு கூறக்கூடிய அந்த காலங்களுக்கு அதிகமாகவே இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் வியாபித்து காணப்பட ஆரம்பிக்கிறதுனால சகல ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை நிலைகள் எல்லாவற்றையும் ஆசரிக்க துவங்கினால் மட்டும்தான் இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களில் நின்று நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டு காப்பாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகமான காரியம் ஒன்றுமில்லை. அது மட்டுமில்லாமல் வஞ்சகம் என்று அழைக்கப்படக்கூடியது எல்லா இடங்களிலும் உலக அரங்கிலே காணப்படக்கூடிய மக்களின் நடுவிலும் சரி, ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் சரி, இந்த மாதிரி வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் என்ன விதத்திலே கடந்து வருகிறது என்பதை பற்றி அறிய முடியாத அளவிற்கு வர ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய நிலைகளை நாம் ஆசிரித்தால் மட்டும்தான் எந்த விதமான கண்ணிகளிலும் நம்முடைய கால்கள் சிக்குண்டு போகாதபடி பாதுகாக்கப்பட நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடுமை நிறைந்த காலம் என்றால் நீங்களும் நானும் அறிந்த ஒரு விஷயம்தான். எந்த இடத்தை நாம் நம்புகிறோமோ அந்த இடங்கள் நம்பிக்கைக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய நிலைகளை ஏற்க முடியாத ஒரு கொடுமை நிறைந்த காலங்களாக அவைகள் ஆசரிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த நாட்களில் நாம் எல்லா இடங்களிலும் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எதெல்லாம் நமக்கு நம்பிக்கை தரும் என்று சொல்லி நாம் மெய்யாகவே எதிர்பார்க்கிறோமோ அவைகளெல்லாம் நமக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கக்கூடிய இந்த காலங்கள். எந்த இடத்தையும் நம்ப முடியாத பயங்கரமான சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு காலங்கள். இந்த மாதிரி காலங்களில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் நம்முடைய கால்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் எந்த விதமான தடுக்கல்களிலும் அல்லது எந்த விதமான இடரக்கூடிய நிலைகளிலும் நின்று காப்பாற்றப்பட முடியுமே தவிர மற்றபடி ஏதாகிலும் ஒரு வலையிலே சிக்குள்ளக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் விழுந்து போகக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த கொடிய காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலங்களை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்திலே ஒரு நல்ல ஒரு வாக்கியம் ஒன்று விதமாக எழுதி வைத்திருக்கிறதை வாசிக்கலாம். அதை வாசிக்கிறேன் கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 11:3 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த கடைசி காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கொடுமை நிறைந்த காலங்களில் உலக அளவிலே கொடுமைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்படலாம். ஆனால் இந்த நாட்களில் திருச்சபையில் கூட இப்படிப்பட்ட அநேக விதமான கொடிய வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள். இதில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் என்ன வார்த்தை கொண்டு எழுதுகிறார் என்று பாருங்கள். உங்கள் மனமும் கர்த்தராகிய தேவனை பற்றிய உண்மையிலே நின்று கெடுக்கப்படுமோ என்று நான் பயம் நிறைந்தவனாய் காணப்படுகின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கடைசி காலங்களில் அழைக்கப்படக்கூடிய காலங்கள் இந்த நாட்களில் நீங்களும் நானும் காப்பாற்றப்படுகிறது மிகவும் கடினமான ஒன்று. எந்த இடத்தில் நாம் விழுந்து போக முடியும், எந்த இடத்தில் நாம் சீர்கடக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட முடியும் அறியாத ஒரு விஷயம். ஏனென்றால் எந்தெந்த இடத்திலே நம்முடைய உண்மைக்கு ஏற்ற காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் மாற்று கருத்தாக உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனாலே உண்மைகளை மறுதளிக்கக்கூடிய அளவிற்காக உண்மையை விட்டு நம்முடைய மனம் பிரிந்து போகக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகள் இந்த நாட்களில் உருவாக்கப்படக்கூடிய பயங்கரமான காலம் என்பதை பற்றி கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த காலங்களில் திருச்சபைகளிலே வரக்கூடிய பயங்கரமான கொடுமையை பற்றி நாம் அநேகமான காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். சபை என்கிறது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இந்த திட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு ஜனத்தையும் ரட்சிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனையும் மட்டுமல்லாமல் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய தேவனுடைய சபையிலே பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் வளர்க்கும்படிக்காக அவர்களை உருவாக்கும்படிக்காக தேவனுடைய திட்டங்களை சபையின் மூலம் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இந்த சபைகள் எல்லாம் எதற்காக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை ஜனங்கள் மத்தியிலே அறிவிக்க வேண்டும். ஜனங்கள் அந்த சித்தத்தை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு இசைவான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும். இதுக்கு தான் ஒரு திருச்சபை என்கிற ஒரு சிஸ்டத்தை கர்த்தராகிய தேவன்
தேவன் உருவாக்கி வைக்க ஆரம்பித்தார். இதுல எந்த விதமான, அதாவது எல்லா விதமான காரியங்களையும் இலவசமாக நாம் பெற்றோம், இலவசமாக கொடுக்கும்படிக்காக. ஆனா இந்த நாட்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான சபைகள் எல்லாம் வியாபாரமாக உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ரொம்ப பயங்கரம் நிறைந்த ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கர்த்தராகிய தேவனை பேசுகிறதுக்கு இடமளியாமல் மனிதர்கள் மனம் போன போக்கின்படியே அந்த திருச்சபையிலே அநேகம் ஆலோசனைகள் என்கிற பேர்ல தங்களுடைய உள் கருத்துக்கள் யாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இங்கதான் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான டேஞ்சரான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவன் பேசிட்டான்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மனிதர்களுக்கு ஆலோசனைகளை சொல்கிறது உண்டானால் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் வழிதப்பி போகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். அவர்கள் பலவீனப்படக்கூடிய ஒரு மக்களாக. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, அவனுடைய எல்லா விதமான வழிகளையும் சீர்படுத்தக்கூடியதாக, அவனுடைய பலவீனத்தை பலப்படுத்தக்கூடியதாக. இப்படிதான் கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார். ஆனா மனுஷனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? பலமுள்ளவனையும் கூட பலவீனமாய் மாறப்படக்கூடிய அளவிற்காக உருவாக்கப்படக்கூடிய வார்த்தை தான் மனுஷிகமான வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தைகள் சபைகளின் நடுவிலே உச்சரிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டான என்ன நடக்கும் பாருங்க. கிறிஸ்தவர்கள் தன்னுடைய ஆவிக்குரிய பலனை இழந்து போகக்கூடிய மக்களாக, அவர்கள் என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையே விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். ஒரு நாள் திடீரென்று சொல்லி சாத்தான் அவர்களுக்கு எதிரடையாக யுத்த முகமாய் கடந்து வருகிறது உண்டானால் எந்த கிறிஸ்தவனும் நிற்க முடியாத அளவிற்கு தோற்று போகக்கூடிய ஒரு மனிதனாக அவனை பலவீனப்படுத்தக்கூடிய அநேகம் விதமான ஆலோசனைகள் இந்த நாட்களில் திருச்சபையில் உச்சரிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுடைய சிஸ்டத்தை நம்ம விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சாதான் இந்த திருச்சபையை என்ன விதத்துக்காக ஆண்டவராகிய தேவன் உருவாக்கினார், எப்படி நான் நடத்தி கொண்டு போக வேண்டும், இதுல என்னுடைய பங்கு என்ன என்கிறது நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டத்தை சரியான விதத்தில் இந்த உலகத்தில் நிறைவாக்க நம்மால் முடியும். கர்த்தராகிய தேவன் திருச்சபையினுடைய எல்லா விதமான நியமங்களுக்காக ஆண்டவராகிய தேவன் பல விஷயங்களை உருவாக்கி வைக்க ஆரம்பித்தார். அதுல கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சில பேரை ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலர்களாக, சில பேரை கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசிகளாக, சில பேரை கர்த்தராகிய தேவன் போதகர்களாக, மேய்ப்பர்களாக, சுவிசேஷர்களாக கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். இவைகளெல்லாம் எதற்கு அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுடைய திருச்சபை பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தை மையமாக கொண்டு இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கி வைக்க ஆரம்பிச்சார். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த திருச்சபையினுடைய நிலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த 5 ஊழியங்கள் இணைந்த சபை எங்கேயும் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு விதமான ஊழியக்காரர்களும் தனித்தனியாக இயங்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதா தேவனுடைய திட்டத்தினுடைய முழுமையை நாம் இந்த உலகத்திலே நிரூபிக்க முடியாத ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பலவீனம். கர்த்தருடைய வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம், சகோதரர்கள் ஒருமனப்பட்டிருந்தால் அது பலம். அவர்கள் பலவீனமாக காணப்படக்கூடிய நிலைகளுக்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் தனித்து பிரிந்து இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர்கள் பலவீனமாய் கடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. சாத்தானை அவர்களால் மேற்கொள்ள முடியாது. சாத்தான் எளிதாக இந்த சிஸ்டம் யாவத்தையும் அபத்தமாக்கி போடுகிறதை பார்க்க முடியும். அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆண்டவராக தேவன் உருவாக்கி தம்முடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நிரூபித்து காண்பிக்கும் ஒரு தேவனாய் விளங்கினார். இதுல ஒவ்வொரு விதமான பணிகளை பற்றி நாம் நம்முடைய தியானத்தின் முடிவாக கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம். அதுல ஒரு விசுவாசியினுடைய கடமை என்றால் என்ன, அவன் தன்னுடைய பங்கிற்கு கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களில் என்னென்ன விதமான விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும். ஒரு போதகருடைய ஊழியம் என்றால் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் யாவற்றையும் ஜனங்களுக்கு முன்பதாக போதிக்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறார்கள் என்பதை பற்றிலாம் தெளிவான விதத்தில் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். போன காலங்களில் நம்முடைய தியானத்தில் பார்த்தோம், தேவனாகிய கர்த்தரால் சபைக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்கதரிசியினுடைய பணி என்றால் என்ன, அதில் குறிப்பாக தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும், எதற்கு உட்படுத்தப்பட்டதாய் காணப்பட வேண்டும், அது ஒருவேளை இடரக்கூடிய தன்மைகளை உருவாக்கி விடக்கூடாது, சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகவே தீர்க்க தரிசனங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறதை பற்றி திட்டம் தீர்க்கமாக பல விஷயங்களை நாம் நம்முடைய தியானத்தில் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு மற்றும் ஒரு காரியத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். சபையினுடைய ஒரு எடிஃபிகேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆண்டவராகிய தேவனுக்குள் கட்டப்படக்கூடிய அந்த நிலைகளுக்காக ஆண்டவராகிய தேவன் பல ஊழியர்களை உருவாக்கினார். அதில் குறிப்பாக கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட முக்கியமான ஒரு ஊழியம் அப்போஸ்தலர்களுடைய பணி. ஒரு அப்போஸ்தலன் என்றால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான். இந்த அப்போஸ்தலனுக்கு திருச்சபையிலே ஆண்டவராகிய தேவன் என்ன பணியை வைத்திருக்கிறார், அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் என்ன. ஒரு போதகன் சொன்னால் பலவிதமான போதனைகளை சொல்ல வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் பலவிதமான தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களுடைய கரங்கள் யாவற்றையும் அவர்கள் வலிமைப்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு விசுவாசியினுடைய கடமை என்றால் என்ன, அவர்கள் தங்களுடைய பங்குக்கு என்னென்ன விதமான காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள் நம்ம தியானிச்சு பார்த்துட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்போஸ்தலனுடைய ஊழியம் என்றால்
என்றால் என்ன? அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன விதமான மீனிங்கை நம்ம பார்க்க முடியும் என்றால், தேவனாகிய கர்த்தரால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்கிறதை பற்றி நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய தேவன் தேர்ந்தெடுத்து இந்த அப்போஸ்தலர்களை இந்த உலகத்திலே கர்த்தராகிய தேவன் தம்முடைய திட்டத்தின்படி உருவாக்கினார். அந்த நாட்களிலே 12 விதமான மக்களை தேவனாகிய கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து தேர்ந்தெடுத்து ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள். இவங்களுக்கு திருச்சபையில பலவிதமான பணிகள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அதை தான் இன்னைக்கு நம்ம தியானத்தில் பார்க்க வேண்டியது அவசியம். சில பேர் என்ன காரியங்களை யோசிக்கிறாங்கன்னா, நிறைய பேர் தங்களை பற்றி தாங்கள் அப்போஸ்தலர்கள் என்கிற ஒரு பெயரினால் அழைக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம் என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் இந்த ஊழியத்தின் அடிப்படையின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் முடியும். ஒரு சாரார் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய இந்த காலத்துல இன்னொரு சாரார் தங்களை பற்றி தாங்கள் அப்போஸ்தல ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், எல்லா ஜனங்களுக்கும் மேன்மையாக காணப்படக்கூடிய மக்கள் என்கிற ஒரு கருத்தை மையமாக கொண்டு அப்போஸ்தலர்கள் என்கிற பெயரினால் தங்களையே அவர்கள் அழைத்துக் கொள்ளக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அப்போஸ்தலர்கள் என்கின்ற காரியத்திற்கு முதல் விளக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்கிற ஒரு விளக்கமான ஒரு கருத்தாக வேத புத்தகம் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. இவங்களுடைய பணி என்ன? எப்படிப்பட்ட இந்த வேலைகள் யாவற்றையும் இவர்கள் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திருச்சபையில செய்ய வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 15வது அதிகாரம் அதுல 41வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 41வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் சற்று நிதானமாக வாசிக்கிறேன். சீரியாவிலும் சிலிசியாவிலும் தெரிந்து சபைகளை திடப்படுத்தினான். முதல் காரியம், அப்போஸ்தலனுடைய முதல் வேலை என்ன அப்படின்னா, சபையிலே காணப்படக்கூடிய பலவீனமானவைகளை அல்லது நோய் கொண்டவைகளை, சபைகளிலே காணப்படக்கூடிய கருத்து வேற்றுமைகளை, சபையிலே காணப்படக்கூடிய பலவீனப்படுத்தப்படக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் அப்புறமாக்கி அந்த சபைகள் யாவற்றையும் மீண்டும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கு உட்படப்படக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கக்கூடிய வேலை தான் அப்போஸ்தலனுடைய பணி. அந்த சபைகள் எல்லாம் பலவீனமாய் காணப்படக்கூடிய நிலைகளிலே இருக்கிறதை பார்க்கிறார் அப்போஸ்தலர். அவருடைய பணி என்ன அப்படின்னா, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மெய்யாகவே விழுந்து போயிருக்கிறது. வசனத்தை நம்ம பார்க்கிறோம். தாவீதினுடைய இடிந்து போன கூடாரத்தை நான் மீண்டும் சீர்படுத்துவேன் கர்த்தர் சொல்லுகின்றார். அதுதான் அந்த அப்போஸ்தலர்கள் செய்கிறாங்க. எந்தெந்த காரியத்தினால் இந்த திருச்சபைகள் இந்த நாட்களில் பிரிந்து கிடக்க ஆரம்பிக்கிறது, எந்தெந்த விதமான கருத்து வேறுபாடுகள் நிமித்தமாக இந்த சபையிலே ஒருவரோடு கூட ஒருவர் கவையற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க, எந்த காரியத்தினுடைய அடிப்படையில் இந்த திருச்சபையினுடைய சட்டங்கள் எல்லாம் மீறப்பட ஆரம்பிக்கிறது, எந்த காரியத்தின் அடிப்படையில் இந்த சபைகள் எல்லாம் தங்களுடைய பலத்தை பலவீனமாய் இழந்து போகக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இவைகள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலர்கள் ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து அந்தந்த சபைகளுக்குரிய எல்லா விதமான தன்மைகளை சொல்லி, ஆலோசனைகளை சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டான நிச்சயமாய் சாத்தானுக்கு முன்பதாக நீங்கள் பலவீனப்பட்டு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் இதுதான். உங்களை பற்றி கர்த்தராகிய தேவனுடைய நோக்கம் இதுதான். நீங்க இன்னென்ன விதமான காரியத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால்தான் இந்த ஒட்டுமொத்த திருச்சபையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இயங்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும் என்கிறதை பற்றி அவர்கள் ஒவ்வொரு விதமான மக்களையும் தனித்தனியாக அழைத்து ஆலோசனைகளை சொல்லி இந்த சபைகளை மீண்டும் ஊன்ற கட்டக்கூடிய அந்த பணிகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ முதல் வேலை என்ன அப்படின்னா, சபைகளை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சபை என்று அழைக்கப்படக்கூடியது ஒரு ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்புல எல்லா விதமான மக்களும் ஒரே விதமான காரியமாக காணப்படாது இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும். சில பேருக்குள்ளாக மார்க்க பேதங்கள் இருக்கும், சில பேருக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் காணப்பட ஆரம்பிக்கும். வெளியரங்கமாக தங்களுக்கு முன்பதாக அறிவிக்கப்படக்கூடிய வார்த்தைகளை ஏற்கிறதை போல காணப்பட ஆரம்பித்தாலும் உள்ள நிறைய விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும். இப்படிப்பட்ட சபைகள்லாம் பலவீனமாக காணப்படக்கூடியவை. இவைகள் எல்லாம் சாத்தானுக்கு முன்பதாக நிற்க மெய்யாகவே திராணிகள் யாவற்றையும் இழந்து போன நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்று. ஒரு சபைனா எப்படி இருக்கணும்னா, அந்த சபை சாத்தான் வரக்கூடிய நேரத்தில் சாத்தானை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றதாய் விளங்க வேண்டியதான் திருச்சபையினுடைய நோக்கம். இவைகள் பலவீனப்படுகிறதுக்கு என்ன காரணம் என்றால், உள்ளே காணப்படக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள், சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன மார்க்க பேதங்கள், கருத்து வேறுபாடுகள், இவைகள் எல்லாம் களையப்படாமல் இந்த சபை அப்படியே நடத்தப்பட்டு கொண்டே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், இவைகள் ஒரு நாளும் சாத்தானுக்கு விரோதமாய் நின்று எதிர்த்து நின்று யுத்தம் செய்ய தகுதியை இழக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒன்றுமே செய்ய முடியாது அந்த திருச்சபையினால். இது ஏதோ ஒரு சபை என்கிற ஒரு பேருக்காக உருவாக்கப்பட்டதை தவிர இந்த சபையிலே காணப்படும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் சாத்தானை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றதாய் காணப்படுகிறது இல்லை. அதனாலதான் இந்த நாட்கள்ல சாத்தான் சபையில அநேக விதமான உபத்திரவமான காரியங்களை கொண்டு வரக்கூடிய நேரத்துல ஏராளமான அந்த ஜனங்கள் சபையை விட்டு இங்கும் அங்கும் சிதறி போக ஆரம்பிக்கிறது நீங்களும் நானும் பார்க்க ஆரம்பிக்கிறோம்.
எல்லா ஜனங்களும் விலகி போறாங்க. அதுக்கு என்ன காரணம் என்கிறதை பற்றி நீங்களும் நானும் பார்க்க ஆரம்பிச்சா, சபை நடத்தக்கூடிய போதகன் பிரச்சனையா? சபையில காணப்படக்கூடிய மக்களுடைய பிரச்சனையா? சபையில இருக்கக்கூடிய அநேக விதமான அதாவது சட்டதிட்டங்கள்ல பிரச்சனையா? உபதேசங்கள்ல பிரச்சனையா? இப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தாலே, அதுல ஒரே ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் ஆழமான விதத்திலே கற்றுக்கொள்ள முடியும். அதிலே காணப்படக்கூடிய மக்களுக்கு ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது தான் காரணம். இந்த ஐக்கியத்தை உருவாக்கக்கூடிய பணி யாருடைய பணி? இதெல்லாம் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வேலை அப்போஸ்தலனுடைய பணி. இந்த திருச்சபை வளர்ச்சி அடையாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அதுல என்ன ரீசன்னால இந்த திருச்சபை தேவனுடைய திட்டத்திற்கு மாறானதாக விளங்க ஆரம்பிக்கிறது? இந்த சபையில ஒரு எழுப்புதல் காணப்படல. இந்த சபையில ஒரு உற்சாகம் இல்லை. இந்த சபையில ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த பயம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. ஆண்டவராகிய தேவனை பிரியப்படுத்தக்கூடிய மக்களுடைய நிலைகள் இந்த சபையில காணப்படுகிறது இல்லை. இவைகள் எல்லாவற்றையும் ஒரு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதன் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கிறான். அவனுடைய பணியே அதுதான். சபைகளை திடமடைய ஆண்டவராகிய தேவனுக்குள் ஸ்திரமடைய பண்ணுகிறது தான் அவனுடைய வேலை. ஆகவே அவன் ஒவ்வொரு விதமான மக்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவன் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவனாய் விளங்குகிறான். இவனுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே என்ன விதமான பிணக்குகள் காணப்பட ஆரம்பிக்கிறது? இவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனுக்கும் என்ன விதமான பிணக்குகள் காணப்பட ஆரம்பிக்கிறது? ஏன் அவர்கள் ஒருமித்து நடக்க முடியாத ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க? அவங்க கூட சரியான ஒரு இணக்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன காரணம்? இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பணி ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலனுடைய பணி. இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா சபைக்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு விதமான உள்ளிந்திரியமான காரியங்கள் யாவற்றையும் ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல ஆண்டவராகிய தேவனோடு கூட நல்ல ஒரு பரஸ்பரமான ஐக்கியம் இருக்கிறதா, அல்லது தன்னுடைய அந்த சகோதரனோடு கூட நல்ல ஒரு நட்பான ஒரு காரியம் காணப்பட ஆரம்பிக்கிறார். இந்த ரெண்டு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. வசனத்தில் என்ன போட்டுருக்கு? ஆண்டவராகிய தேவன் மேல் அன்பு கூறுகிறதும் உன்னை போல உன்னுடைய அயலான் மேல் நீ அன்பு கூறுகிறதுமே, இந்த ரெண்டு காரியத்திலும் எல்லா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அடக்கமாய் காணப்படுகிறது. அப்படிதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாகிலும் ஒன்று குறைவுபட ஆரம்பித்தாலும் தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் தேவனுடைய சட்டங்களையும் மீறக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக மீறுதல் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக்குகிறது எப்படி? அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் என்ன காரியத்தை செய்கிறாங்க? யார் யாருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கும் அவங்களுக்கு இடையில, அல்லது தன்னுடைய சகோதரனோடு கூட அவங்க வச்சிருக்கக்கூடிய ஐக்கியத்தினுடைய நிலைகளில் எந்தெந்த விதமான விஷயத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிணக்குகள் காணப்பட ஆரம்பிக்கிறது. இவைகளை அவர்கள் சீர்படுத்தும்படிக்காகத்தான் சபைகளை ஸ்திரமடைய பண்ணக்கூடிய அளவிற்காக, திடப்படுத்தக்கூடிய அளவிற்கான காரியங்களை அப்போஸ்தலர்கள் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலருடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா சபைகளை திடப்படுத்தக்கூடிய முதன்மையான வேலை. எப்படிப்பட்ட திடப்படுத்தக்கூடிய தன்மை? எந்தெந்த இடத்தில் சபைகளில் அநேக விதமான ஓட்டைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது, எந்தெந்த இடத்தின் மூலம் சாத்தான் எளிதாக அந்த திருச்சபைக்குள் வந்து போக முடியும், எந்தெந்த இடத்திலே அவர்கள் கர்த்தராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களை தீவிரம் காண்பிக்காது இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கிறாங்க, எந்தெந்த இடத்தில் அவர்கள் சோம்பலாய் காணப்படக்கூடிய ஒரு மக்களாய் இருக்காங்க. இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பணி ஒரு அப்போஸ்தலனுடைய பணி. இந்த திருச்சபையில எத்தனையோ விதமான காரியங்களை கொண்டு போய் நாம் நன்மையான அந்த விஷயங்கள் யாவற்றையும் கொண்டு போய் நம்ம போடுறோம். என்றாலும் அந்த சபையில் அதற்கேற்ற வளர்ச்சியினுடைய முறைமைகள் காணப்படவில்லை என்றால், நம்ம போடப்படக்கூடிய எல்லா விதமான உரங்களோ அல்லது எல்லா விதமான நீரோ அல்லது அநேக விதமான எல்லா விதமான காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அது ஏதோ ஒரு துவாரத்தின் வழியாக வெளியே போக ஆரம்பிக்கிறதுனால தான் அங்கு காணப்படக்கூடிய பயிர்கள் சரியான ஒரு வளர்ச்சியின் ஊடாக இல்லாதிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடம் அடைக்கப்பட வேண்டும், எந்தெந்த இடம் சீராக்கப்பட வேண்டும், இவைகளை நுணுக்கமாய் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பணி யாருடைய பணினா அந்த அப்போஸ்தலருடைய பணி. இவங்க தான் என்ன செய்யறாங்க? சபைகளை ஸ்திரமடையப்படும்படிக்காக சபைகள் நடத்தி கொண்டு போகக்கூடிய மேய்ப்பன் எல்லா விதமான மக்களுக்கும் போதகங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றார். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனுக்குள் அவர்களை ஊன்ற கட்டுப்படியான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. விசுவாசிகள் தங்கள் பங்குக்கு இயங்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கக்கூடிய இந்த காலங்களில் இந்த சபைகள் இன்னும் விருத்தி அடையாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? வந்த மாதிரி அப்படி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல எந்த விதமான ஒரு விருத்தி அடையக்கூடிய ஒரு தன்மை நம்ம பார்க்கவே முடியல. அந்த நாட்களில் காணப்படக்கூடிய திருச்சபையினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், திருச்சபைகள் கர்த்தராகிய தேவனுக்குள் வளர்ந்து பெருகின அப்படின்னு பைபிளை நம்ம வாசிக்கிறோம். இப்ப சபைகள் பெருக்கமாய் காணப்படாமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், ஏதோ ஒரு லூப் ஹோல், ஏதோ ஒரு தடை உள்ளே காணப்படுகிறதை இந்த அப்போஸ்தலர்கள் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய பணி ஒவ்வொரு திருச்சபையிலும் காணப்பட ஆரம்பிச்சால் தான் இவங்க அதாவது அந்த ஒரு சபையினுடைய காரியங்களை மட்டுமல்ல, எல்லா சபைகளையும் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு சபைகளையும் ஆண்டவராகிய தேவனோடு கூட மெய்யாகவே சீர்படுத்தக்கூடிய பணிகளை உருவாக்கக்கூடிய வேலை தான் அப்போஸ்தலருடைய முக்கியமான பணி என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் அதில் 16வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது.
அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை சற்று நான் நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். 5வது வசனம், அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இரண்டாவது காரியமாக ஆண்டவருடைய நாமத்தினாலே சட்டங்களை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அந்த சபைகளின் மத்தியிலே அறிவிக்கக்கூடிய ஒரு மக்களாய் இவர்களுடைய பணி காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சபைகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நேரத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி ஒரு சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் ஒரு திருச்சபையினுடைய நியமம். ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சபைனா எப்படி இருக்கணும்? தன்னுடைய இச்சையின்படி எந்த விதமான காரியத்தையும் செய்யக்கூடாது. தான் தோன்றி தலமான ஒரு நடவடிக்கையின் ஊடாக அவருடைய நிலைகள் காணப்படக்கூடாது. எல்லா விதமான காரியத்திற்கும் ஒரு சட்ட திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு சபையினுடைய ஆராதனை என்ன சொன்னால் இப்படி தான் இருக்கணும். அதிலே வரக்கூடிய மக்களுடைய ஒழுக்கம் என்றால் அது இப்படி தான் இருக்க வேண்டும். காலதாமதமாய் சபைக்கு வரக்கூடிய காரியங்கள் அவைகளெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை அவர்களுக்கு முன்பதாக கண்டித்து உணர்த்த வேண்டியது அவசியம். எல்லா விதமான காரியங்களிலும் தேவனாகிய கர்த்தருடைய வசனங்களின்படி திருச்சபையினுடைய நியமங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டவையாய் விளங்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதுல ஏதாகிலும் ஒரு கருத்து வேறுபாடு அல்லது ஏதாகிலும் ஒரு சட்டத்திற்குரிய மீறக்கூடிய தன்மைகள் இருக்கிறது உண்டானால் அப்போஸ்தலர்கள் அவைகளை போய் மெய்யாகவே வலியுறுத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த திருச்சபையில எல்லா காரியங்களும் நல்லா இருக்கிறத பார்க்குறேன். ஆனால் இங்கு வரக்கூடிய மக்களுடைய ஆடை ஆபரணங்களுடைய நிலைகளை நான் பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உடனே போய் அந்த காரியங்கள் யாவற்றையும் கண்டித்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த திருச்சபை வளராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த சபையிலே சட்டங்கள், தேவனுடைய சட்டங்கள், நியமங்கள் மீறப்பட ஆரம்பிக்கிறது. இவைகளை போய் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக வலியுறுத்தி பேசக்கூடிய பணி அப்போஸ்தலருடைய பணி. அவங்க போய் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவர்கள் மீண்டும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் எந்தெந்த இடத்தில் அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டார்களோ, தன்னுடைய சபையில என்ன குற்றச்சாட்டுகளை அப்போஸ்தலர்கள் பேசி அந்த காரியங்களின் அடிப்படையிலே அந்த திருச்சபையினுடைய காரியங்கள் யாவற்றையும் கடிந்து கொள்ள ஆரம்பிச்சார்களோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த ஜனங்கள் சீர்படுத்தின பொழுது அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால சட்டங்கள் மீறப்படும் பொழுது கர்த்தருடைய சபைகள் பெருக்கத்தின் ஊடாக கடந்து போகாது. சட்டங்கள் மீறப்படாமல் சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுதுதான் சபைகள் நாளுக்கு நாள் விசுவாசத்திலே மெய்யாகவே ஸ்திரமடைந்து பெருகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு திருச்சபையில ஒவ்வொரு விதமான காரியத்தையும் கண்காணிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு யாருடைய பொறுப்புன்னா அந்த அப்போஸ்தலருடைய பொறுப்பு. அவங்க பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க? இந்த சபையில் தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் மீறப்படுகிறதான்னு பார்க்குறாங்க. சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்னா இங்க வரக்கூடிய மக்களுடைய அந்த எல்லா விதமான தன்மைகளையும் இவருடைய கண்கள் ஆழமாய் பார்க்கிறது. இவர்கள் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களா? அப்போஸ்தலர்கள் எல்லா விதமான சட்டங்கள் யாவற்றையும் போட்டுக்கக்கூடிய சட்டங்களை சபைகளை போய் அறிவிக்கிறாங்க. இந்த சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய எல்லா விதமான திருச்சபையும் காலங்கள் தோறும் பெருகக்கூடியதாக விசுவாசத்திலே வளரக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதே அவருடைய கண்கள் பார்க்கக்கூடியதாக விளங்கிற்று. இப்போ வசனத்தில் நம்ம என்ன காரியத்தை பார்க்குறோம்? அப்போஸ்தலருடைய முக்கியமான 2வது வேலை என்ன அப்படின்னா சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை திருச்சபை அந்த வாழ்க்கையிலே திருச்சபை தன்னை இணைத்து கொண்டிருக்கிறதா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்குறாங்க. அதாவது எந்த விதமான இடங்கள்லையும் சட்டத்திற்கு உட்படுத்தப்படாமல் நம்முடைய மனம் போன போக்கின்படி சபைகள் உருவாக்கப்படுகிறது தவறு. ஆண்டவராகிய தேவன் அந்த நியமங்கள் யாவற்றையும் வெறுக்கக்கூடியவராய் விளக்குகிறார். ஒரு சபைனா எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு காரியத்தின் ஊடாக நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்றால் அப்படித்தான் அந்த காரியங்கள் யாவற்றையும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவசியம். அவைகளுக்கு மாறாக நீங்கள் எவைகளை செய்ய ஆரம்பித்தாலும் தேவன் அவைகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். சபையில ஆண்டவராகிய தேவனுக்கு உரிய கனத்தையும் மகிமையும் பயபக்திக்குரிய தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஒரு காரியமும் காணப்பட வேண்டும் என்றால் அப்படித்தான் நம்முடைய ஆராதனை முறைமைகள் இருக்க வேண்டுமே தவிர உங்கள் இஷ்டப்படியே அநேக விதமான நடனம் ஆடுகிறதும் பாடல் பாடுகிறதும் குதிக்கிறதும் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிப்பார்னா இல்லவே இல்லை. ஆண்டவராகிய தேவன் அவைகள் ஒன்றையும் தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இப்போ வசனத்தில் என்ன காரியத்தை பார்க்கிறோம்? சபைகள் வளர்ச்சியின் ஊடாக கடந்து போகாம அவைகள் எல்லாம் நாள்தோறும் வளர முடியாமல் நலிவின் ஊடாக கடந்து போகிறதுக்கு என்ன காரணம்? அப்போஸ்தலர்கள் பார்க்குறாங்க. அதுல அவங்க பார்க்கக்கூடிய 2வது முக்கியமான காரியம் என்ன? இந்த சபைகள் எத்தனையோ விதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களுக்கு மீறினவைகளாக அவைகள் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்க்குறாங்க. உடனே அந்த சபையிலே காணப்படக்கூடிய மக்களையும் மூப்பரையும் வரவழைத்து அவர்களுக்கு முன்பதாக இந்த சட்டத்திட்டங்கள் யாவற்றையும் மீண்டும் அவர்களுக்கு முன்பதாக கண்டித்து உணர்த்தி இவைகளின்படி உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் ஸ்திரமடைய பண்ணணும். இப்படித்தான் நீங்க ஊழியம் பார்க்கணும். ஒரு ஊழியக்காரர் என்று சொன்னால் அவருடைய எல்லா விதமான நியமங்களும் இப்படித்தான் இருக்கணும். ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் அப்படித்தான் நீங்க பேசணும்.
கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமான வார்த்தைகளை நீங்களும் நானும் உச்சரிக்க வேண்டும் என்றால் அப்படித்தான் நீங்க சொல்லணும். இதுதான் சட்டம், இதுதான் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி அப்போஸ்தலர்கள் கண்டித்து உணர்த்தி சபைகளை சீரடைய பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் சபைகளை உருவாக்குறாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சபைகள் எல்லா விதமான சபைகளை அவர்கள் மெய்யாகவே ஸ்திரமடைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இரண்டாவது காரியம், அவங்க செய்யக்கூடிய தவறுகள் யாவற்றையும் கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு மக்களாய் சட்டங்களுக்கு மீறின ஒவ்வொரு விதமான விஷயங்களையும், அது ஒருவேளை திருச்சபையிலே காணப்படக்கூடிய விசுவாசி மீறினாலும் சரி, அல்லது ஒருவேளை திருச்சபையை நடத்தக்கூடிய சபை போதகன் அந்த காரியங்களை மீறினாலும் சரி, இந்த ரெண்டு காரியங்கள் ஒருவேளை அந்த திருச்சபையிலே காணப்படுகிறது உண்டானால் சபையினுடைய வளர்ச்சி மெய்யாகவே மட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த ரெண்டு விஷயமும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மெய்யாகவே சரிவர இயக்கத்தின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் இந்த திருச்சபைகள் தேவனுடைய திட்டத்தின்படி விசுவாசத்திலே ஸ்திரமடையவும் ஆண்டவராகிய தேவனுக்குள் பலுகவும் பெருகவும் தக்கதான காரியங்களின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அப்போஸ்தலருடைய இரண்டாவது வேலை என்ன அப்படின்னா சபைகளிலே காணப்படும் குறைவுகள் யாவற்றையும் களையும்படிக்காக அந்த குறைவுகள் யாவற்றையும் கண்டித்து உணர்த்தக்கூடிய வேலை ஒரு அப்போஸ்தலருடைய பணி என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கிறார். மூணாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலருடைய முக்கியமான பணி அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான பலவிதமான பொறுப்புகள் யாவற்றையும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனுஷன் தன்னுடைய மனதிலே என்ன காரியத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் தன்னை மேன்மை உள்ளவனாக நினைவு கூற ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என் கையை நம்பித்தான் கர்த்தராகிய தேவன் இந்த திருச்சபையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு அந்த நியமங்கள் யாவற்றையும் தந்திருக்கிறார். அந்த சபையிலே காணப்படக்கூடிய குற்றங்களை அது ஒருவேளை சபை போதகனே செய்யக்கூடிய குற்றமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நான் அவனை கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தைகளின் மூலமாய் பேசி அவனுக்கு அறிவை அடைய பண்ணக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறேன். சபையில் காணப்படக்கூடிய விசுவாசிகளை அழைப்பித்து நான் திட்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இப்படிப்பட்ட நியமங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் என்ன விதமான நினைவு நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும்? எல்லா விஷயத்தையும் காட்டிலும் நான் மேம்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு கருத்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில். ஆனால் தான் நான் மூன்றாவது விஷயமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு 3 வசனத்தையும் சேர்த்து நான் வாசிக்கிறேன். அப்பதான் அந்த ஒரு காரியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். 2வது வசனம், அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. 3வது வசனம், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். 4வது வசனம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னா எந்த விதமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஜெபம் இல்லாமல் உருவாக்கப்படுகிறது உண்டானால் அவையெல்லாம் அபத்தமாக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். நிறைய மக்கள் என்ன செய்வாங்க, எனக்கு பலம் இருக்கிறது, கையில் அநேக விதமான பொருள் இருக்கிறது, ஆட்களுடைய பலம் என்னுடைய கரண்டிலே காணப்பட ஆரம்பிக்கிறது சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் ஆவிக்குரிய நன்மைகளிலே அவர்கள் மெய்யாகவே இழக்கக்கூடிய ஒரு மக்களை விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நிறைய ஜனங்கள் அவங்களுக்கு முன்னால் அநேக விதமான குறைவுகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க கூட இருக்கக்கூடிய அநேக விதமான விதவைகளை உங்களுடைய சீஷர்கள் சரியா விசாரிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு காரியத்தின் ஊடாக அவர்கள் பாரபட்சம் பார்த்து அநேக விதமான வார்த்தைகள் யாவற்றை பேச ஆரம்பிக்கிறது எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்பதை பற்றி அநேகம் கிரேக்க நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அப்போஸ்தலருக்கு முன்னால் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, எங்களுடைய பணி இந்த மாதிரி பந்தி விசாரணை செய்யக்கூடிய பணி இல்லை, கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபிக்கிறதும் தேவ வசனத்தை உபதேசம் பண்ணுகிறது தான் எங்களுடைய வேலை. அப்போ முக்கியமான பணி என்ன அப்படின்னா நிறைய நேரங்களில் இந்த வீடு சந்திப்பு என்கிற ஒரு பேரில், வீடு சந்திப்பு நமக்கு வேணும் தான், ஆனால் வீடு சந்திப்பு என்கிற பேரில் பல நேரங்களை வீணடிக்கக்கூடிய நிறைய விதமான ஊழியர்களை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு பல விதமான கதைகளை பேசி தேவையற்ற காரியங்களை பேசி அதற்காக சில ஜனங்களை அவர்கள் ஏற்படுத்தி அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முக்கியமாக நாங்கள் ஜெபத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் எங்களுக்கு உண்டான சட்டங்களும் திட்டங்களும் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நாங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டா, உனக்கும் இவனுக்கு சண்டையா இருக்கிறது உண்டானால் இந்த சண்டைக்கு என்ன காரணம், உன்னை அவனை கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன், இவனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன், இந்த 2 பேரையும் நான் மெய்யாகவே சேர்த்து வைக்கும்படிக்காக நான் பிரயாசப்பட ஆரம்பிக்கிறேன். அவன் தன்னுடைய காரியத்தின் அடிப்படையில் நிறைய விதமான குற்றங்கள் யாவற்றை பேசுகிறார், இவன் தன்னுடைய காரியத்தினுடைய அடிப்படையில் அநேக விதமான குற்றங்களை பேசுகிறார். இப்படி கருத்துக்கள் முற்றக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு அநேக விதமான வம்பு வழக்குகள் யாவற்றையும் தீர்க்கக்கூடிய பணி அப்போஸ்தலருடைய வேலை.
அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் ஜெபத்திலே காத்திருந்து கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக நாங்கள் விளங்குகிறோம். இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடிய மக்கள், பலவிதமான மக்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் வந்து கண்காணிகள்னு சொல்லுவாங்க. அவர்கள் செய்யக்கூடிய பணி என்ன? இந்த மாதிரி இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் யாவற்றையும் தீர்க்கக்கூடிய வேலை அவங்களுடைய வேலை. அவங்க தான் அந்த காரியத்தை செய்வாங்க. இப்ப நீங்க வந்து எங்களுக்கு முன்னால இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து மெய்யாகவே இந்த காரியங்கள் யாவற்றையும் சொல்லக்கூடாது. நாங்க செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்ன? ஜெபத்தில் நாங்கள் உறுதியாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, ஒரு திருச்சபையை நடத்த வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய பின்னணியத்துல ஒரு அப்போஸ்தலன் ஆண்டவராகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய அதிகமான ஜெபம் அதிகமாய் காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. ஜெபத்தின் மூலமாகத்தான் தேவன் தரும் ஒவ்வொரு விதமான கட்டளைகளை நீங்களும் நானும் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்துல நல்ல ஒரு விளக்கத்தை உங்களோடு கூட பேசினால்தான் இவைகளுடைய காரியங்கள் யாவற்றையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தராகிய தேவன் மோசேயோடு கூட இனி இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையான சட்டதிட்டங்கள் யாவற்றையும் தரப்போகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த மோசேக்கு முன்பதாக இந்த காரியங்கள் யாவற்றையும் தருகிறதற்கு முன்பதாக மோசேயை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார், சீனாய் மலையின் மேல் நீ என்னிடத்திற்கு ஏறி வான்னு சொல்றார். ஏன்? கர்த்தருடைய நாமத்தினால அந்த ஆண்டவராகிய தேவனுடைய ஜனங்களோடு கூட இருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் ஏன் மோசேயோடு கூட பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி நீங்கள் எழுப்ப ஆரம்பித்தால், மனிதர்களின் நடுவிலே நின்று எப்ப நீங்க வேறு பிரிக்கப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் கர்த்தராகிய தேவன் பலவிதமான திட்டங்களை, சட்டங்களை நமக்கு முன்பதாக பேசும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். மனிதர்கள் பலவிதமான வம்புகளையும் வழக்குகளையும் உங்களோடு கூட பேசக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய குரலின் ஆழமான காரியங்களை உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த அப்போஸ்தலர்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா வந்து, அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு மனிதர்களுக்கு மத்தியிலே அறிவிக்கக்கூடிய அளவிற்காக, ஜனங்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றக்கூடிய அளவிற்காக, இவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படும்படிக்காக தேவ சமூகத்திலே அதிகமாய் ஜெபத்திலும் அநேக விதமான உபதேசம் பண்ணக்கூடிய விஷயத்திலும் அவர்கள் ஆழமாய் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான வேலை. இவைகளை தவிர்த்து நிறைய நேரங்களில் வம்பு வழக்குகளில் நான் அநேகமான நேரங்களை செலவுப்பட ஆரம்பிக்கிறது உண்டான இந்த வார்த்தையை நான் பேசும் பொழுது ஈஸியாக நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஈஸியான ஒரு கருத்தை உங்களோடு கூட நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சில ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து, இரவு நேரம், நள்ளிரவு நேரமாய் காணப்படக்கூடிய நேரத்தில் கூட அதாவது தனக்கு வரக்கூடிய அநேக விதமான அதாவது இந்த தொலைபேசியினுடைய அழைப்பு அல்லது அநேக விதமான அவங்க வந்து போடக்கூடிய மெசேஜ், இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து நள்ளிரவு நேரமாய் காணப்படக்கூடிய நேரமாய் இருக்க ஆரம்பித்தாலும் கூட, அவர்கள் ஜெபிக்கக்கூடிய நேரமாய் காணப்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையாக இருக்க ஆரம்பித்தாலும் கூட, ஜெபத்தை கூட நிறுத்தி வைத்துவிட்டு அந்த மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இது ரொம்ப தப்பு. கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டிய நேரத்தில் காத்திருக்கணும். மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஆலோசனை கொடுக்கணும். தேவையற்ற அநேக விதமான நேரங்களில் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் நம்ம பேசக்கூடிய நேரங்கள் எல்லாம் நீங்களும் நானும் அவர்களோடு கூட உட்கார்ந்து மணிக்கணக்காக உட்கார்ந்து பேசி நாம் நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுகிறது உண்டானால், இனி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறது எப்படி? கர்த்தருக்குரிய நேரத்தை இங்கே கர்த்தருக்கு கொடுங்க. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மொபைல் யாவற்றையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ண வேண்டியது அவசியம். கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படிக்காக, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்காக நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலே ஆவலாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அவங்க என்ன பேசுறாங்க பாருங்க. இந்த மாதிரி வம்பு வழக்குகள் யாவற்றையும் தீர்க்கிறது எங்களுடைய வேலை இல்லை. நாங்கள் ஜெபத்திலே காத்திருக்க வேண்டியது முக்கியமான வேலை. அதுதான் எங்களை ஆண்டவராகிய தேவன் அழைத்ததனுடைய முக்கியமான நோக்கம். நாங்கள் ஜெபத்திலே காத்திருந்து கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமங்களையும் உங்களுக்கு வலியுறுத்த வேண்டியது எங்களுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய பொறுப்பு. அப்ப தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க விடாமல் எந்த விதமான விஷயங்கள் எனக்கு தடையாய் வர ஆரம்பித்தாலும் அவைகளை அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். இப்படி இருந்தால் தான் திருச்சபையினுடைய வளர்ச்சியின் விகிதம் அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். ஒரு அப்போஸ்தலனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவனாய், கர்த்தர் பேசக்கூடிய நேரத்திலே அவன் கர்த்தராகிய தேவனுக்கே இடம் கொடுக்கக்கூடியவனாய், அந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு முன்பதாக போய் நின்று அநேக விதமான வழக்குகள் யாவற்றையும் விசாரிக்கக்கூடியவனாய் அல்ல. இன்னொரு ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு நான் சொல்ல முடியும். மோசே என்கின்ற மனுஷனுடைய மாமாவாக காணப்படக்கூடிய எத்திரோ ஒரு முறை மோசே என்கின்ற மனுஷனை பார்க்கும்படிக்காய் வருகிறான். அவன் மூலமாய் செய்திருக்கக்கூடிய நிறைய அதிசயங்கள் யாவற்றையும் கேள்விப்பட்டு அவனுடைய மாமா வந்து அந்த மோசையை பார்க்கும்படிக்காய் வருகின்றான். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த நியமங்கள் யாவற்றையும் பார்க்கின்றான். பகல் துவங்கி இரவு வரைக்கும் நிறைய மக்கள் விசாரணைக்காக நிற்க ஆரம்பிக்கிறாங்க.
ஒவ்வொரு மனுஷனும் அவன் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை மோசே கேட்பார். உடனே போய் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காருவார், ஜெபம் பண்ணுவார். அந்த மனுஷனுக்காக மணிக்கணக்காக ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் அந்த மனுஷனை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அந்த வார்த்தைகளை கேட்டு வெளியே வந்து மக்களோடு கூட பேசுவார். இதில் வந்து அதை ஒரு மனுஷனுக்கு ஏறக்குறைய 3 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் எடுக்கக்கூடிய அளவிற்காய் காணப்படக்கூடிய மோசே, ஜனங்கள் எல்லாரும் காலை துவங்கி இரவு வரைந்தும் அந்த மோசையினுடைய அதாவது அந்த கூடார வாசலில் நிற்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறத இந்த மாமா வந்து பார்த்தார். உடனே நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சரியில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மெய்யாகவே பிரித்து கொடுக்க, அதை தான் அவங்க அப்போஸ்தலர் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த காரியங்கள் யாவற்றையும் பிரித்து கொடுத்து விட்டு முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் போய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனையும் விசாரிக்கிறதுக்காக நீங்கள் மணிக்கணக்காக உங்கள் கையில் கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களுக்காக மணிக்கணக்கான நேரங்களை நீங்களும் நானும் செலவுப்படக்கூடாது. ஒரு அப்போஸ்தலன் சொல்ல என்ன செய்யணும், அவனுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் கடமையிலும் ஒவ்வொரு விதமான தேவன் தந்திருக்கக்கூடிய பொறுப்பிலும் அவன் உறுதி உள்ளவனாக இருக்க வேண்டியது அவசியம். அதில் ஒரு நேரத்தை கூட அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வீணாக கழிக்கிறது ஆண்டவராகிய தேவனுக்கு விருப்பம் அல்ல. அதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. உடனே இங்கே இந்த பகுதியில் நம்ம வந்து வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு முன்னால் வந்து பந்தி விசாரணை செய்யும்படிக்காக நான் வரல. எங்களை கர்த்தராகிய தேவன் அழைத்த நோக்கமே வேற. என்ன நோக்கம்? நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கும்படிக்காக, அநேக மக்களுக்கு உபதேசங்களை சொல்லும்படிக்காகவே தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். இந்த மாதிரி பந்தி விசாரணை செய்யக்கூடிய பணிகள் யாவற்றையும் செய்ய சில ஜனங்களை நான் உங்களுக்காக நியமனம் பண்ணுகிறேன். எப்படி மோசேயினுடைய மாமா சொன்னாரோ அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ ஒரு அப்போஸ்தலனுடைய பணி என்ன அப்படின்னா வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான பணி. தேவன் சொல்லும் ஒவ்வொரு விதமான காரியங்களை ஆழமாய் புரிந்து கொண்டு சபைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் அவைகள் எல்லாவற்றையும் ஜனங்களோடு கூட அறிவிக்கக்கூடிய வேலை இந்த அப்போஸ்தலனுடைய பணி என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக கற்றுக்கொள்ள முடியும். நாலாவது ஒரு விஷயத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அப்போஸ்தலர் நடபடிகளில் 15வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 15:6 இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் அதை நிதானமாக வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாக்கப்படுதுன்னா, விருத்த சேதனம் பண்ணப்படுகிறதை பற்றி ஜனங்களுக்கு முன்னால் பெரிய ஒரு தர்க்கம் ஒன்று உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழல். இப்போ அதாவது பலவிதமான ஜனங்கள் சொல்கிறாங்க, மோசேயினுடைய பிரமாணத்தை நம்ம மீறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சில ஜனங்கள் சொல்கிறாங்க, கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தினாலே மோசேயினுடைய பிரமாணங்கள் எல்லாம் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே ஒன்றுமில்லாமல் கர்த்தராகிய தேவன் அவைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி போட்டு விட்டார். இனி நீங்களும் நானும் கிருபையின் பிரமாணத்தின்படி வாழும்படி அழைக்கப்பட்டவுமே தவிர மோசேயினுடைய பிரமாணம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகிறது, இது தவறு என்கிறதை பற்றி சில ஜனங்கள் பேசுகிறாங்க. இந்த மாதிரி கூட்டத்தில் பெரிய ஒரு தர்க்கம் உருவாக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இந்த தர்க்கங்கள் எல்லாவற்றையும் அமர்த்தக்கூடிய அப்போஸ்தலர்களும் அங்கே காணப்படக்கூடிய மூப்பர்களும் அவர்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய நாமத்திலே உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாங்க. என்ன ஆலோசனை பண்ணாங்க? இவைகளிலே சொல்லப்படக்கூடிய காரியங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. சில மக்கள் விருத்த சேதனம் பண்ணும்படிக்காக கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சில ஜனங்கள் சொல்றாங்க, இல்லை, ஆண்டவராகிய தேவனுடைய பிரமாணத்தினால இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்படக்கூடிய இயேசுவினுடைய காலத்திற்கு பிறகாக வந்திருக்கக்கூடிய இந்த பிரமாணத்தில் இப்படிப்பட்ட முறைமைகள் ஒன்றும் காணப்படுகிறது இல்லை. ஆகவே இவைகள் எல்லாம் இனி நாம் ஆசரிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை அங்கு காணப்படக்கூடிய அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக ஜனங்கள் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க செய்யக்கூடிய முக்கியமான பணி என்ன? நல்ல தீர்வுகளை சொல்லக்கூடிய பணி அப்போஸ்தலனுடைய பணி. நிறைய முக்கியமான கருத்துக்கள், முக்கியமான பிரச்சனை. இதில் சபையில் அநேக விதமான கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அதாவது பெரிய ஒரு முக்கியமான அநேக விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலர்கள் ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து எது சரியானது எது தவறானது, இந்த ஜனங்கள் பேசக்கூடிய அந்த 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 காரியங்கள் யாவற்றையும் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால ரெண்டு விஷயமும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு காரியத்தை போல இதில் ரெண்டு விஷயத்திலும் எந்த விதமான தவறுக்குரிய காரியங்களை மெய்யாகவே உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஆழமாய் இந்த காரியங்கள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்க்குறாங்க. ஆராய்ந்து பார்த்து இதற்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் ஒன்றை அந்த ஜனங்களுக்கு முன்பதாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த நியமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் ஒரு காலத்தில் உருவாக்குறார், உண்மைதான். ஆனால் இப்போ இயேசுனுடைய காலத்திற்கு பெறுவதாக இந்த முறைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் மாறப்படினார் என்று சொல்லி ரெண்டு பேருக்கும் இடையிலே காணப்படக்கூடிய தர்க்கங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி மீண்டும் அந்த சபையிலே சமாதானத்தை உருவாக்கக்கூடிய சட்டங்களை அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ அப்போஸ்தலருடைய அடுத்த முக்கியமான பணி என்ன அப்படின்னா அங்கு காணப்படும் பலவிதமான தர்க்கங்களை கர்த்தருடைய நாமத்தினால் சமாதானப்படுத்தும்படிக்காக, அந்த தர்க்கங்கள் எதன் மூலமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது? மற்ற வம்பு வழக்குகள் அல்ல, சபையினுடைய சட்டங்களை பற்றி தான் பல விதமான தர்க்கங்கள்.
இதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியல. ஒரு காலத்தில் மோசேயின் மூலமா இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. இன்னொரு காலத்தில் இயேசுவின் மூலமா இந்த சட்டங்கள் மெய்யாகவே வேண்டாம் என்கிற ஒரு வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது நாங்கள் எந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் கடந்து இந்த மாதிரியான தர்க்கங்களை அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார். இந்த தர்க்கங்களின் நிமித்தமாக இந்த வசனத்தில் போட்டு சபையிலே பெரிய ஒரு சஞ்சலம், அதாவது பெரிய ஒரு சண்டைக்குரிய காரியங்கள், கூக்குரல் மூலக்கூடிய அந்த நிலைகள் உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறாங்க. உடனே அப்போஸ்தலர்கள் எல்லா ஜனங்கள் யாவரையும் கையமர்த்தி அவங்க உட்கார வச்சுட்டு இவர்கள் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாங்க. எது உண்மையான ஒரு காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழமாய் ஒவ்வொரு காரியத்தையும் தீர்க்கமாய் அறியக்கூடிய அறிவுள்ளவன் தான் அப்போஸ்தலன். இதுதான் சொல்யூஷன். இந்த மாதிரி நியமங்களின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போகணும். அப்போ ஒவ்வொரு விதமான காரியங்களை பற்றி அவங்க கூட சேர்ந்து இவங்களும் உட்கார்ந்து அநேக விதமான அதாவது இந்த தர்க்க ரீதியான வார்த்தைகளை பேசுகிறது இல்லை. ஒவ்வொரு அந்த தர்க்கங்களுக்கும் சரியான தீர்வுகளை சொல்லும்படிக்காக ஆழ்ந்த அறிவுள்ளவர்களாய் காணப்படக்கூடியவர்கள் அப்போஸ்தலர்கள். இப்போ இந்த நாட்களில் சபைகளில் பலவிதமான சண்டைக்குரிய காரியங்கள், சில சபைகளில் நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஜாதி பிரச்சனைகளால் வரக்கூடிய நிறைய சண்டை, அநேக விதமான பொருள் கொடுக்கக்கூடிய விஷயத்தினால வரக்கூடிய அநேக விதமான சண்டைகள், சில பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கனால வரக்கூடிய பலவிதமான சண்டைகள், இப்படி பலவிதமான மார்க்க பேதங்கள் திருச்சபையின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அந்த நாட்கள் அப்போஸ்தலர்கள் இந்த மாதிரி மிக முக்கியமான அல்லது பிரதானமான பிரச்சனைகள், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தகுதியான தீர்வுகளை சொல்லி ஜனங்களை அமர்த்தி மீண்டும் அவர்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் பயணிக்கக்கூடிய அந்த நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அப்போஸ்தலருடைய முக்கியமான பணி என்னன்னு பாருங்க. பெரிய தர்க்க ரீதியான காரியங்கள் யாவற்றுக்கும் தீர்க்கமான முடிவுகளை சொல்லக்கூடிய வேலை அவங்களுடைய வேலை. அதுல 2 பேருடைய காரியத்தையும் இவங்க சொல்லக்கூடிய முடிவு பாதிக்கக்கூடாது. 2 பேருக்கும் ஈக்குவலண்டாக சரியான ஒரு காரியங்களை அவர்கள் பேச ஆரம்பிச்சா தான் ஒரு காரியத்தை அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் மற்றவர்கள் கோபம் கொண்டு வெளியே எழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வர முடியும். ஆனா அவங்க பேசக்கூடிய தீர்க்கமான வார்த்தையை பாருங்க. 2 பேருக்கும் எந்த தீமையும் உருவாக்காத கர்த்தருடைய வார்த்தைகளை சரியாய் உச்சரிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய மக்களாய் காணப்பட்டார்கள் அப்போஸ்தலர்கள். அப்போ அப்போஸ்தலருடைய முக்கியமான அடுத்த ஒரு பணி என்ன அப்படின்னா ஒவ்வொரு விதமான தர்க்க ரீதியான காரியங்களுக்கும் தீர்க்கமாக யோசனைகளை சொல்லும் ஒரு மக்களாக அவருடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த அப்போஸ்தலருடைய அழைப்பு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் ஆழமான அணுகுமுறையோடு கூட நீங்களும் நானும் அணுக வேண்டியது அவசியம். ஒரு காரியம் இதெல்லாம் ரொம்ப அதாவது நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம குருட்டுத்தனமான ஒரு காரியத்தினூடாக நம்ம கடந்து போகிறது உண்டானால் சபைகளில் பெரிய நஷ்டம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயத்துல அணுகக்கூடிய அந்த முறைகள் ரொம்ப சென்சிட்டிவாக நீங்களும் நானும் இந்த காரியங்கள் யாவற்றையும் கையாள வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாக இதுல எந்த விதமான மாற்று கருத்து உள்ள வந்துடக்கூடாது. எல்லா ஜனங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவிற்காக மனுஷனுடைய மனதில் எந்த விதமான விகற்பமான காரியம் வந்துடக்கூடாது. அல்லது ஒருவேளை இங்க நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மக்கள் அநேக விதமான பார்ஷியாலிட்டி பார்த்து அந்த இப்படிப்பட்ட ஆலோசனைகளை பேசுகிறார்கள் என்கின்ற கருத்து வேறுபாடுகள் வந்துடக்கூடாது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கமாக ஆராய்ந்து பார்த்து மக்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை சரியாய் துல்லியமாய் பேசக்கூடிய மக்களாய் விளங்கினார்கள் அப்போஸ்தலர்கள். அப்போ அப்போஸ்தலருடைய பணி என்றால் எப்படிப்பட்ட பணி? பெரிய பெரிய சிக்கலுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் தீர்க்கக்கூடிய பணி அவங்களுடைய வேலை. முக்கியமான கருத்துக்களுக்கு சரியான சொல்யூஷன் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி அறிவிக்கக்கூடிய வேலை அப்போஸ்தலருடைய பணி என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக 2 பேதுருவின் புஸ்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 பேதுருவின் புத்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிக்கணும், கவனிங்க. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். இவங்க என்ன காரியத்தை செய்கிறாங்கன்னா, சபையினுடைய வளர்ச்சிக்காக பல சட்டத்திட்டங்கள் யாவற்றையும் இயற்றும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் நியமிக்கப்பட்ட பொறுப்புகள் வாய்ந்த ஜனங்கள். ஒரு சபை வழி விலகுகிறதுக்கு என்ன காரணங்கிறதை ஆராய்ஞ்சு பார்த்தாங்க, முதல்ல நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த சபை வழி விலகாமல் போகிறதுக்குரிய சட்டங்களை கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டு பெற்று அவைகள் எல்லா விதமான காரியங்களையும் சபைகளுக்கு முன்பதாக அவைகள் யாவற்றையும் அறிவிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் அது சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக விளங்க வேண்டும். ஒரு திருச்சபை என்றால் கர்த்தராகிய தேவனுடைய நியமங்களுக்கு உட்படுத்தப்பட்டவையாகவே விளங்க வேண்டியது அவசியம். இவைகளுக்கு மீறி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவைகளை கர்த்தராகிய தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். நிறைய நேரங்களில் இந்த மாதிரி திருச்சபையிலே பிளப்புகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், சண்டைகள், சச்சரவுகள், அநேக விதமான கோபதாபங்கள் உருவாக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், சட்டங்கள் இல்லாமல் அவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி
இப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரி அநேக விதமான கருத்து வேறுபாடுகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆரம்ப நாட்டில் இஸ்ரவேல் மக்கள் அநேக விதமான, அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு பெட்டிஷன் ஒன்று வச்சாங்க. என்ன பெட்டிஷன் வச்சாங்க அப்படின்னா வந்து, எங்களுக்கு மற்ற ராஜ்யங்களிலே காணப்படக்கூடியதை போல ராஜாக்கள் எங்களுக்கு வேணும், எங்களை ஆளுகை செய்யக்கூடிய அரசன் எங்களுக்கு வேண்டும் என்றாலும் கூட சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி அவங்களுக்கு முன்னால் வந்து பேசுகிறாரு. ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவங்களை பற்றி கர்த்தராகிய தேவனோடு கூட பேசுகின்றார். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், அவங்க வந்து உன்னை புறக்கணிக்கலப்பா, அவங்க வந்து என்னைத்தான் புறம்பே தள்ள ஆரம்பிச்சாங்க என்பதை பற்றி அவர்கள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளின்படி அவர்களுக்கு ஒரு ராஜாவை நீ உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். அவங்க ஏன் ராஜாவை கேட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனை அவர்களை நடத்துகின்றார். கர்த்தராகிய தேவனுடைய வாக்குகள் யாவற்றையும் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி இருக்கிறார். ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்கள் யாவற்றையும் வலியுறுத்தக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களும் உருவாக்கப்படுகிறது. என்றாலும் கூட அவர்கள் ஏன் ஒரு அரசனுடைய அமைப்பை அவர்கள் விரும்ப ஆரம்பிச்சாங்கன்னா, சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் தான் ஒரு ஒழுக்கமான ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியும். இராணுவ வீரன் என்றால் அவனுக்கு உரிய சட்டம். ஒரு தேசத்திலே வசிக்கக்கூடிய ஒரு குடிமகன் என்றால் அதுவனுக்குரிய ஒரு சட்டம். அதாவது அரசாங்கத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு மனிதன் என்று சொன்னால் அவன் இப்படி தான் இருக்க வேண்டும், அதற்குரிய சட்டம். இப்படி சட்டத்தின்படி ஒழுங்கு முறையின்படி வாழ்க்கையினுடைய முறைகள் அநேக விதமான ராஜ்யங்களிலே காணப்பட ஆரம்பித்தது. இஸ்ரவேல் மக்களுடைய கண்கள் காண ஆரம்பிச்சதுனால தான் அவங்க ராஜாக்களை கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த ராஜாக்கள் வர ஆரம்பிச்சா தான் எங்கள் வாழ்க்கை மெய்யாகவே தரிகட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, எங்கள் மனம் போன போக்கின்படியே, எங்கள் விருப்பத்தின்படியே நிறைய ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி காரியத்தை செய்கிறாங்க. எங்களுக்கும் ஒரு அரசன் இருக்கிறது உண்டானால் எங்கள் வாழ்க்கைக்குரிய சட்டங்கள் யாவற்றையும் அவன் தீட்ட ஆரம்பிப்பான். ஒருவேளை எங்கள் குமார்த்திகளை அவன் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாலும் எங்கள் வாழ்க்கை சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குமே என்கிறதை பற்றித்தான் அவர்கள் ராஜாவை தங்களுக்காக கேட்கக்கூடிய மக்களை விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால், அதாவது நம்முடைய ஜீவியம் ஒரு தரிகட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அல்ல, சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக. ஒரு கிறிஸ்தவனா இப்படி தான் இருக்கணும், ஒரு சபைனா அப்படி தான் இருக்கணும். இந்த சட்டங்கள் அந்தந்த காரியத்திற்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த சபைகளுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. சில திருச்சபைகளில் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத மக்களுக்கு முன்பதாக சில விதமான சட்டங்களை கர்த்தராகிய தேவன் உருவாக்குகிறார். சில திருச்சபைகளில் ஆண்டவராகிய தேவனை அலட்சியப்படுத்தக்கூடிய சபைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட சபைகளுக்கு வேறு விதமான சட்டங்களை கர்த்தராகிய தேவன் தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். சில காரியங்களில் ஆண்டவராகிய தேவனுக்கு மிஞ்சி அவர்கள் பணிகளை செய்யக்கூடிய மக்களாய் விளங்கக்கூடிய பலவிதமான சபையினுடைய நிலைகளை பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கும் ஏற்ற வண்ணமாக சட்டங்களை உருவாக்கும் கர்த்தராகிய தேவன். இவைகளை கேட்கிறது யாருடைய பொறுப்பு? ஒரு அப்போஸ்தலனுடைய வேலை. இவங்க கேட்டு ஒவ்வொரு விதமான திருச்சபைக்கும் ஒவ்வொரு விதமான நியமங்கள். இப்போ இவங்க வந்து என்ன சொல்ல முடியாது, அந்த திருச்சபைகளை இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நீங்க உருவாக்குனீங்க, எங்க சபைக்கு நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. அந்தந்த திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவனமாய் கர்த்தராகிய தேவன் சட்டங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு இந்தந்த விதமான சட்டங்கள் அடிப்படையாக காணப்பட வேண்டும். இந்த சபையிலே காணப்படக்கூடிய மக்களுக்குள்ளாக அன்பற்ற நிலைகளை நான் பார்க்கிறேன். ஆகவே அன்பை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கும்படிக்காக சபையிலே இவர்கள் அன்பை பெருக்கும் காரியங்களை உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட சட்டத்தை உருவாக்கு. இன்னொரு திருச்சபையில ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க ரொம்ப அநேக விதமான குறைவாக காணப்படக்கூடிய மக்களை விளங்குறாங்க. அவர்களுக்கு ஏற்ற வண்ணமான சட்டங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கும் ஏற்ற சட்டங்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஆண்டவராகிய தேவனுடைய பொறுப்பு. அவைகளை கேட்டு அறிவிக்க வேண்டிய வேலை அப்போஸ்தலனுடைய பணி. இந்த இடத்துல அந்த வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி. அப்போஸ்தலர்கள் கட்டளைகள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் அந்த காரியங்களின் மூலமாக கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு நிலையோடு கூட தான் நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டியது அவசியம். இப்படி ஒவ்வொரு விதமான சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட மக்களாகவே ஒவ்வொரு மக்களையும் வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அப்போஸ்தலனுடைய பணி. அப்போ அந்த சட்டங்கள் யாவற்றையும் பெற வேண்டிய வேலை அவங்களுடைய வேலை தான். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து சட்டங்கள் யாவற்றையும் பெற்று அந்த சபைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் சட்டங்களை அவர்கள் இயற்ற வேண்டியது அவசியம். இந்த சபைக்கு இந்த மாதிரியான காரியத்தை செய்யணும், இந்த சபைக்கு இந்த மாதிரியான காரியத்தை நம்ம சொல்கிறோம், இந்த திருச்சபை இந்த விஷயத்திலே குறைவாய் காணப்படக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இன்ன விதமான பொறுப்புகளுக்கு ஏற்ற விதமான சட்டங்களை உருவாக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நியமங்களையும் ஒரு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதன் பார்த்து அவைகள் யாவற்றையும் செயல்படுத்த வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனுடைய முக்கியமான வேலை என்ன? முக்கியமான ஒரு காரியம், ஒரு சபையை அவர்கள் உருவாக்கி அந்த சபையிலேயே அப்படி நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை. நிறைய சபைகளை உருவாக்குறது தான் அவங்களுடைய வேலை.
அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய அப்போஸ்தலர்கள் என்ன காரியத்தை செஞ்சாங்க? சபைகளை உருவாக்கி அங்கே அநேகமான போதகர்களை நியமனம் பண்ணி அவர்களுடைய கரங்களிலே இந்த சபைக்குரிய பொறுப்புகளை அவற்றையும் கொடுத்துட்டு அவங்க மற்ற வேலைகளை பார்க்கும்படிக்காக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு முறையும் அவர்கள் சபைகள் தோறும் சுற்றி வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதுக்கு என்ன காரணம்? நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி சட்டங்களை அந்த ஜனங்கள் கைக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கும்படிக்காய் சபைகள் தோறும் அவர்கள் வர வேண்டியது அவசியம். நான் இப்போ உங்களுக்கு சொன்னது மாதிரி ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு விதமான அந்த நியமங்களை ஆண்டவராக தேவன் வச்சிருப்பார். இந்த சபையில் அன்பு குறைவாய் காணப்படக்கூடிய சபைக்கு ஒரு மாதிரி சட்டம், அநேக விதமான அதாவது ஜனங்களுக்கு தேவையான உதவிகள் யாவற்றையும் செய்யாதிருக்கக்கூடிய ஒரு சபைக்கு வேறொரு மாதிரியான ஒரு சட்டம், அநேக விதமான கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் குறைவாய் காணப்படக்கூடிய மக்களுக்கு வேறொரு மாதிரியான ஒரு சட்டம். இப்படி ஒவ்வொரு விதமான சட்டங்களையும் திருச்சபைகளுக்கு ஆண்டவராகிய தேவன் உருவாக்க ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் கடந்து போகும்போது என்ன செய்யணும் பாருங்க, ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளாக போகும் பொழுதும் அந்த சபையிலே தேவன் கொடுத்த சட்டங்களை அவர்கள் நினைவு கூற வேண்டியது அவசியம். சொல்லணும் அவங்களுக்கு அந்த காரியங்கள் யாவற்றையும் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டியது அவசியம். அடுத்த சபையினுடைய சட்டத்தை இங்கே போய் நம்ம கேட்கக்கூடாது. எந்தெந்த சபைக்கு என்னென்ன விதமான சட்டங்களை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார், இவைகள் எல்லாவற்றையும் ஆழமாய் நீங்கள் உள்ளே வைத்துக்கொண்டு அந்தந்த திருச்சபைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்தந்த சபைகளை பற்றியதான விசாரணைக்குரிய காரியங்களில் நீங்கள் இந்த சட்டங்களை பற்றியதான விசாரணைக்கு அவர்களை உட்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. அப்போ நம்ம எவ்வளவு விதமான ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு பாருங்க. இந்த சட்டங்கள் யாவற்றையும் அறிய வேண்டும், சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்களா இல்லையா என்பதை பற்றி ஆராய வேண்டும். சபைகளிலே சட்டங்கள் வலியுறுத்தப்படுகிறதான்னு பார்க்கணும். அந்த சட்டங்களை மீறும்படியான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் யாருன்னு பார்க்கணும். சபைகளிலே சட்டங்கள் வலியுறுத்தப்பட முடியாமல் அல்லது அநேக விதமான சபை போதர்கள் சட்டங்களை மறைத்து தங்கள் மனம் போன போக்கின்படி பேசுகிறதுனால சபையினுடைய வளர்ச்சியினுடைய விகிதம் குறைந்திருக்கிறார். இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த பொறுப்பு நிறைந்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அவங்க கையில் இத்தனை விதமான பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்து இவங்க போய் ஒரு சபைக்குள்ள உள்ள போகக்கூடிய நேரத்தில் இத்தனை காரியங்களையும் அவர்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறான், அவருக்கும் கர்த்தருக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மனிதர்களுக்கு மத்தியில் ரெண்டு சகோதரனுக்கு நடுவில் எப்படிப்பட்ட ஐக்கியம் காணப்பட ஆரம்பிக்கிறது. இந்த திருச்சபையிலே அநேக விதமான ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்குதா? சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்களா? தேவனுடைய நியமனங்கள் இதோ இந்த திருச்சபையிலே மெய்யாகவே மீறப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதா? இந்த சபையிலே போதிக்கக்கூடிய போதகன் எப்படிப்பட்ட போதகத்தை பேசுகிறார்? சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட போதகங்களை பேசுகிறானா அல்லது தன் மன விருப்பத்தின்படி பேசாமல்? இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து சபைகளை அவர்கள் மீண்டும் கர்த்தராகிய தேவனுக்குள் கட்டக்கூடிய பணிதான் ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய வேலை. இப்போ இந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு சாதாரணமான வேலை இல்லை. எல்லா திருச்சபைகளையும் பராமரிக்கக்கூடிய வேலை. ஒவ்வொரு திருச்சபையினுடைய சட்டத்தையும் அந்த சபையில் போய் அவர்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த சபைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த காரியத்தினுடைய நியமங்களின்படி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் காணப்படுகிறதான் பார்ப்பாங்க, ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. இவைகள் மெய்யாகவே இந்த சபையில் இருக்காது இருக்கிறதுக்கு என்ன காரணம் பார்க்குறாங்க. அந்த சபையிலே போதிக்கக்கூடிய மனிதன் செய்த தவறினால் இந்த சட்டங்கள் மீறப்படுகிறதான்னு பார்க்குறாங்க. ஒவ்வொரு விதமான காரியங்களையும் ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து அங்கு காணப்படக்கூடிய மக்களுக்கு சரியான ஆலோசனைகளை சொல்லி சபைகளை மீண்டும் திடமடைய பண்ணி ஆண்டவராகிய தேவனுக்குள் உறுதிப்படுத்துகிறதா இந்த அப்போஸ்தலனுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் சபையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனை, இந்த பிரச்சனைகளையும் அவர்கள் தீர்க்கும் ஒரு மக்களாக எந்த விதமான வம்பு வழக்குகளும் இந்த திருச்சபையிலே காணப்படக்கூடாது. சில நேரங்களில் அந்த சபைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த சபையிலே காணப்படக்கூடிய போதகர்களால் தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த வசனத்தில் பார்க்கலாம். அதாவது இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தில் பார்க்கலாம். அது என்ன போட்டிருக்கு? உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க தேவனை அறியாதிருக்கக்கூடிய அந்நியர்களின் நடுவில் நீங்கள் கடந்து போகிறது எப்படி அப்படின்னு கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிமித்தமாக சபையில் ரொம்ப போராட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த சபை போதட்டவும் அங்கே அந்த காரியங்கள் யாவற்றையும் பேசிகிட்டே வருவாங்க. அவர் அதுக்கு எந்த விதமான ஸ்டெப்பு எடுக்கணும்னு வச்சுங்களேன், தேவனை அறியாது யார்ட்டையாச்சும் போய் அதற்குரிய ஆலோசனைகள் கேட்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அப்போஸ்தலனுடைய பணி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணி. எல்லா விதமான சிக்கல்களையும் சிக்கறக்க வேண்டியது அவருடைய வேலை. ஒவ்வொரு திருச்சபையிலும் அவர் மெய்யாக கடந்து போகணும். அந்த சபையிலே காணப்படக்கூடிய நியமங்கள் யாவற்றையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். சபையிலே காணப்படக்கூடிய குறைவுகளை களையும்படிக்காக அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். உபதேசங்களை அவர்களுக்கு முன்பதாக அறிவிக்க வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான தன்மைகளுக்கும் எது காரணம் ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. ஒருவேளை அவங்க கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களை ஆழமாய் விளங்கிக் கொள்ளாதான் காரணம் என்று சொன்னால் அவைகளை விளக்கும்படிக்காய் போதகருக்கு ஆலோசனைகள் யாவற்றையும் சொல்லக்கூடியவர்களை விளங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இந்த போதகர்கள் தவறான போதகங்களை போதிக்கிறதுனால விசுவாசிகள் சட்டத்திற்கு மீறக்கூடிய மக்களாய் விளங்குகிறது உண்டானால் சபை போதகர்கள் யாவரையும் இவர்கள் கண்டித்து உணர்த்தக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட எல்லா விதமான பொறுப்புகளும் அப்போஸ்தலருடைய கரங்களிலே கொடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறதுனால அப்போஸ்தலர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி.
ஒவ்வொரு திருச்சபையில ஏதாகிலும் ஒரு குற்றம் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட இவைகள் எல்லாம் அப்போஸ்தலருடைய கரங்களிலே கேட்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால அப்போஸ்தலர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து எல்லா விதமான சிக்கல்களையும் சிக்கறக்கக்கூடிய ஞானேந்திரியம் நிறைந்த ஒரு மக்களாக தங்கள் வாழ்க்கையின் முறைமைகளை ஆசரிக்க வேண்டியது அவசியம். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்களேன். இப்ப கர்த்தராகிய தேவன் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு, ஒரு திருச்சபையை வளர்க்கறதுக்கு எத்தனை விதமான முறைமைகளை உருவாக்கி வச்சிருக்கிறான்னு பாருங்க. ஒரு ஒரு மனிதன் வழி தவறி போய்விடக்கூடாது என்பதற்காக எத்தனை சட்டங்களை உருவாக்கி, எத்தனை ஜனங்களை உருவாக்கி, மேய்ப்பர்களை உருவாக்குறாரு, அதன் பின்பதாக தீர்க்கதரிசிகளை உருவாக்குறாரு, போதகர்களை உருவாக்குகிறார். இவைகள் எல்லா விதமான காரியங்களையும் மெய்யாகவே கண்காணிக்கும்படிக்காக ஒரு அப்போஸ்தலரையும் கர்த்தராகிய தேவன் உருவாக்கி வைக்கிறார்கள். எவ்வளவு எவ்வளவு கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு காரியங்கள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் தீர்ப்பிடுகிறார் என்று பாருங்கள். அப்ப வேத புஸ்தகம் வாசிக்கிறதை போல திருச்சபையிலே காணப்படக்கூடிய ஒருவனாகலையும் இடருண்டு போகிறது கர்த்தருக்கு பிரியமான ஒரு விஷயமே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய தேவனுக்குள் கட்டப்பட வேண்டும். அதனால இத்தனை விதமான ரெஸ்ட்ரிக்ஷனை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி, எதிலும் அந்த மனிதன் வெளியேறி போயிடக்கூடாது. அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் சபைகள் எல்லா விதமான மக்களையும் கர்த்தராகிய தேவனுக்குள் வளரச் செய்யும்படிக்காக ஃபில்ட்ரேஷன் பண்ணவே ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எந்த ஃபில்ட்ரேஷனிலும் அந்த ஜனங்கள் வெளியே வெளியே போயிடக்கூடாது. ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தேவையற்ற நிலைகள் யாவற்றையும் விட்டு அவர்களை மட்டும் கர்த்தராகிய தேவன் வேறு பிரிக்கும்படிக்காய் எத்தனை லேயர்களை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறான்னு பாருங்க. இந்த மாதிரி நியமங்களுக்கு உட்படுத்தப்படக்கூடிய திருச்சபைகள் தான் எந்த விதமான இடரல்கள் அற்ற ஒரு சபையாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 2வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அஸ்திபாரங்களாய் காணப்படக்கூடியவர்கள். இவர்களுடைய உபதேசங்கள்ல தான் நீங்களும் நானும் வளரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். உபதேசம் பண்ணக்கூடிய மனிதன் சாட்சியோடு கூட காணப்படும் பொழுதுதான் அந்த உபதேசங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த உபதேசத்திற்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் மாறாட்டங்கள் இருக்கிறது உண்டானால் அவர்களை ஜனங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வசனங்கள் சார்ந்த ஒரு வாழ்க்கை, வசனங்களிலே என்னென்ன காரியங்களை அவன் போதிக்கிறான், அவைகளை அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் அவன் கர்த்தராகிய தேவனுக்குள் வளர்க்கப்படக்கூடியவனாய் மட்டுமல்லாமல் அவனை அஸ்திபாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் சாட்சிப்படுத்தப்படக்கூடியதாக, எந்த இடத்திலும் குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கையாக அவர்கள் ஆண்டவராகிய தேவனையே மையப்படுத்தி தேவனுக்கு பிரியமான காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மக்களாக, கர்த்தராகிய தேவன் அருவருக்கும் எந்த நியமங்களையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி தேவனுக்கு பிரியமற்ற எந்த விதமான காரியத்தின் ஊடாக அவர்கள் கடந்து போகாமல், யாருக்கும் அவர்கள் பட்சமாக பேசாமல் ஆண்டவராகிய தேவன் ஒருவரையே சார்ந்து வாழும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷனை தான் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகள் ஒரு மனுஷனுக்கு அஸ்திபாரம், அதே மாதிரி அப்போஸ்தலர்களும் ஒரு மனுஷனுக்கு அஸ்திபாரம். அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய தேவனுக்குள் உறுதியாய், ஆண்டவராகிய இயேசு நமக்கு அஸ்திபாரம். ஆனா இந்த உலகத்துல ஆண்டவராகிய தேவன் யாரை அஸ்திபாரமாக வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஆண்டவராகிய தேவன் நமக்கு அஸ்திபாரமாய் எல்லா விதமான நியமங்கள் யாவற்றையும் கைக்கொள்ளக்கூடிய விஷயத்துல கர்த்தரே நமக்கு அஸ்திபாரமாய் காணப்படக்கூடியவராய் விளங்குகிறார். அதற்கு ஈக்குவலண்டான பொறுப்பை யாருடைய கையில கொடுக்கிறார் பாருங்க. தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க. அப்ப இந்த இந்த ஒரு அப்போஸ்தலன் அழைக்கப்படக்கூடியவன் தன்னுடைய வாழ்க்கையின் முறைமைகளை எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பாருங்க. உங்களை அவங்க கர்த்தராகிய தேவன் அஸ்திபாரம்னு சொல்றார். எனக்கு ஈக்குவலண்டான ஒரு பொசிஷன் உங்க கையில தரேன்பா. என்னை நான் எப்படி அஸ்திபாரம் என்கிறதை பற்றி நான் பேச ஆரம்பித்தேனோ, ஆண்டவராகிய தேவன் தான் எல்லா விதமான காரியத்திற்கும் அஸ்திபாரமாக இருக்கின்றார். இந்த அஸ்திபாரத்துக்கு ஈக்குவலண்டா நான் எப்படி அதுக்கு ஈக்குவலண்டா சொல்றனோ, அதே மாதிரி என்னை போலத்த வாழ்க்கை நீங்களும் நானும் சாட்சியாக வாழ வேண்டியது அவசியமான ஒன்று. இதில் இயேசுவுக்கும் உங்களுக்கும் ஏதாகிலும் ஒரு பிரிவினை வர ஆரம்பித்தால் கூட இந்த அஸ்திபாரத்தினுடைய நிலைகள் எல்லாம் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போஸ்தலர்கள் இந்த காரியத்தில் உறுதியாக காணப்படக்கூடிய ஒரு மக்களாக இந்த அஸ்திபாரம் என்கிற பொறுப்பை இழக்காமல் இந்த பொறுப்புக்காக தங்கள் வாழ்க்கையில எத்தனை பாடுகளையும் சகிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஊழியத்தை பாருங்களேன். அந்த ஊழியத்தில் எத்தனை நஷ்டங்கள் வர ஆரம்பித்தாலும் அந்த நஷ்டங்களின் நிமித்தம் அவர்கள் ஊழியத்தை விட்டு வெளியவே போகலை. அவர்கள் இந்த நஷ்டத்தை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டார்களே தவிர, நஷ்டத்தின் மூலம் எவைகளை இழக்கும்படிக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான குறைவுகள் யாவற்றின் மூலமாக கடந்து போக ஆரம்பித்தாலும் குறைவுகளை ஏற்றுக்கொண்டார்களே தவிர, நஷ்டங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையை புறம்பாக்கி லாபமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தேடி கர்த்தராகிய தேவனை விட்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கவே இல்லை.
அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில தேவன் தந்த அந்த பொசிஷனுக்கு அவர்கள் தங்களை தகுதி உள்ளவர்களாய் உருவாக்கி கொண்டே வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு அப்போஸ்தலனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா உன்னை பார்க்கக்கூடிய மனுஷன் தான் எல்லா விதமான ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களை உன் மூலமாய் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். ஒரு ஒரு கர்த்தருடைய மனுஷனா இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். ஆகவே தான் உன்னுடைய ஒவ்வொரு விதமான உபதேசங்களை அவன் பின்பற்ற ஆரம்பிக்கிறான். உன்னுடைய ஒவ்வொரு விதமான ஓட்டங்களை அவன் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். நீ சொல்லும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளையும் தேவ வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ பேசும் வார்த்தைகளுக்குரிய ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் உன் வாழ்க்கையில பார்க்கிறான். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ ஆரம்பித்தால் மாத்திரம்தான் இந்த அப்போஸ்தல பணியின் மூலமாய் வரக்கூடிய சிறப்பான அம்சங்கள் திருச்சபை நடுவிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலனுடைய வேலை என்கிறது சாதாரணமான ஒரு பணி அல்ல. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலர்கள் என்கிற வேலைக்காக அந்த நாட்களிலே காணப்பட்ட தேவனாகிய கர்த்தரால் அழைக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் போட்டி போட ஆரம்பிச்சாங்க. நானும் அப்போஸ்தலர்களிலே ஒருவனாக இணைய வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் அவர்கள் மெய்யாகவே இந்த ஒரு இணைப்புக்காக ரொம்ப ஆவலாய் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலருடைய பணி நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு வேலை இல்லை. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். ஒருவனுடைய கையில் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா அவன் திருச்சபையை பற்றி, மூல உபதேசங்களை பற்றி, சட்டங்களை பற்றி அறிவுள்ளவனாக எல்லா ஜனங்களையும் வழிநடத்த கூடியவனாக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சட்டங்களை கேட்டு ஜனங்களுக்கு முன்பாக மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் அறிவுறுத்தக்கூடியவனாக, ஒருவேளை போதகன் தப்பு செஞ்சாலும் அந்த போதகனை கடிந்து கொள்ளக்கூடியவனாக, விசுவாசிகள் தவறான காரியத்தின் ஊடாக கடந்து போனாலும் அவைகளையும் கண்டித்து உணரக்கூடியவனாக, எந்த விஷயத்திலும் நடுநிலைமை உள்ள ஒரு மனிதனாக தன் நிலைகளை அவன் தன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான். இயேசுனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. நடுநிலைமையோடு கூட எல்லா காரியங்களையும் தீர்ப்பிடக்கூடிய ஒரு தேவனாக, எந்த விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவன் யாராகிலும் ஒரு மனிதனுக்கு பாரபட்சம் பார்த்து ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்கிறார்கள் பாருங்க. ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பதாக வரக்கூடிய அந்த அநேக விதமான தேவனுக்கு அருவருப்பான அந்த விபச்சார குற்றத்தினாலே கையும் மையுமாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறிய கல்லறிபடிக்காக வர்றாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பரிசேய சதுசேய மக்கள் அவரை பார்த்து கேட்குறாங்க, மோசேயினுடைய பிரமாணத்தின்படி ஒரு பெண் இந்த மாதிரியான ஒரு குற்றத்திற்காக அகப்படுகிறது உண்டானால் அவளை நாங்கள் மெய்யாகவே கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்கிறது மோசேயினால் கொடுக்கப்படக்கூடிய சட்டம். நீர் இதற்கு என்ன விதமான மாறுதலும் சொல்லுகின்றேன்? உடனே ஆண்டவராக இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். என்ன வார்த்தை சொல்லுகின்றார்? உங்களிலே குற்றமில்லாது இருக்கக்கூடியவன் எவனாய் இருக்கிறது உண்டானால் அவன் தன்னுடைய முதல் கல்லை எறிய கடவுள்னு சொல்றார். இப்படித்தான் எல்லா விதமான வார்த்தைகளுக்கும் சரியான தீர்வுகளை சொல்லக்கூடிய ஞானேந்திரியம் நிறைந்த ஒரு மக்களாக அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்களுடைய நிலைகள் என்கிறது எல்லா விதமான காரியத்திலும் ஒரு ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதுல ஏதாகிலும் ஒரு தவறு உருவாக்கப்படுகிறது உண்டானால் சபையும் சபை சார்ந்த மக்களையும் போதகரையும் கூட அவங்க இழந்து போயிடுவாங்க. அப்ப எல்லா விதமான காரியத்திற்கும் மேலெழுந்த வாரியாக ஒவ்வொரு காரியத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, எல்லா ஜனங்களுக்கும் தகுந்த யோசனைகளை சொல்லக்கூடிய பொறுப்பு, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, யாராகிலும் குற்றம் செய்கிறது உண்டானால் அவர்களை முகத்துக்கு முகமாக எதிர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு, கடிச்சு சொல்லணும். அந்த காரியங்களை அவர்கள் கண்டித்து உணர்த்த வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட பொறுப்புகள் யாவற்றையும் செய்யக்கூடிய வேலை ஆண்டவருடைய நாமத்தினாலே சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லா ஜனங்களுக்கும் அஸ்திபாரமாய் விளங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு நிலைகளுக்காகத்தான் அப்போஸ்தலர்களை ஆண்டவராகிய தேவன் அந்த நாட்களிலே திருச்சபையிலே உருவாக்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, திருச்சபைகள் கர்த்தராகிய தேவனால் சட்டத்திற்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இதுல போகக்கூடிய ஒரு மனிதன் கூட வழி விலகாத அளவிற்காக பலவிதமான ஃபில்ட்ரேஷனை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஏதாகிலும் ஒரு குற்றத்திலே கூட அவன் விழுந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் அவனை ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கும்படிக்காக ஒவ்வொரு விதமான நிலைகளை, ஒவ்வொரு ஸ்டேஜஸை கர்த்தராகிய தேவன் ஏற்படுத்தி வைத்தார். இதுல ஒரு நிலைதான் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலருடைய நிலை. இந்த நிலைகளிலே ஆண்டவராகிய தேவன் ஒருவேளை உங்களை அனுமதித்திருக்கிறது உண்டானால், அழைத்திருக்கிறது உண்டானால், இந்த பொறுப்புகளை உணர்ந்து இவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை நீங்கள் சீராக்க ஆரம்பித்தால் திருச்சபையிலே காணப்படக்கூடிய இடர்கள் அற்றதாக இந்த சபை கர்த்தராகிய தேவனுடைய வருகையிலே ஆயத்தம் அடையக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு சாதாரணமானதல்ல. அது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்புக்கு நீங்களும் நானும் தகுதி உள்ள விளங்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தரோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ளும் ஒரு மக்களாக, கர்த்தர் பேசும் ஒவ்வொரு காரியத்தை ஆழமாய் அறியக்கூடிய ஒரு மக்களாக நீங்கள் விளங்கி கர்த்தருடைய சட்டங்களை சபைகளுக்கு முன்பதாக ஏற்றினால் மட்டும்தான் சபைகள் கர்த்தராகிய தேவனுக்குள் பலுகவும் பெருகவும் தக்கதாக விளங்க ஆரம்பிக்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படும்படிக்காக உள்ளத்தை ஒருமனப்படுத்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே,
உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் மூலம் ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்களுடைய கரங்கள்ல பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பை தந்திருக்கிறீங்க. சபைகள் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் தான் தீர்க்கமான முடிவு எடுக்கணும். இவங்க தான் அநேக விதமான சட்டங்களை உருவாக்கணும். கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஜனங்களுக்கு முன்பதாக அறிவித்து, ஒருவேளை யாராகிலும் அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படியாதிருக்கிறது உண்டானால், முகதாட்சியம் இல்லாமல் அது போதகராய் காணப்பட ஆரம்பித்தாலும், மேய்ப்பர்களாய் காணப்பட ஆரம்பித்தாலும், தீர்க்கதரிசிகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும், யாராய் இருந்தாலும் அவர்களை கண்டித்து உணர்த்த வேண்டிய பொறுப்பு அப்போஸ்தலனுடைய பொறுப்பு என்பதை பற்றி கர்த்தர் நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இவைகளை கற்கக்கூடிய நாங்கள் ஒருவேளை இந்த அழைப்புகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது உண்டானால், இந்த கர்த்தாவை முக்கியமான இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் உணர்ந்து கொண்டு இவைகளுக்கு ஏற்ற வண்ணமான ஒரு வாழ்க்கை வாழ கிருபைகளை தருவீராக. இவைகள் எல்லாம் திருச்சபைகளுக்கு ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு நியமங்களாக காணப்படுகிறதுனாலே இவைகளுக்கு ஏற்ற வண்ணமான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மற்ற மக்களுக்கு அஸ்திபாரமாக விளங்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு பொறுப்பின் ஊடாக ஆண்டவராகிய தேவன் ஒருவேளை உங்களை அனுமதித்திருக்கிறது உண்டானால், இந்த பொறுப்பை நீங்கள் ஆழமாய் உணர்ந்து கொண்டு சபைகளுக்கு தூண்களாக, சபைகளை நீங்கள் ஸ்திரமடைய பண்ணக்கூடிய மக்களாக, சபைகளிலே காணப்படும் குற்றங்களை மெய்யாகவே சுட்டி காண்பிக்கும் ஒரு மக்களாக, தேவ திட்டங்களை நீங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாய் திருச்சபைகள் வளர்கிறதையும் கர்த்தருடைய சித்தம் சபைகளில் நிறைவாக்கப்படுகிறதையும் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருடைய நாமத்தினால் பலுகவும் பெருகவும் தக்கதான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுவதையும் கண்கூடாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, சபைகள் சமாதானம் பெற்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலோடும் பெருக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் பணியை குறித்து அறிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் யாராகிலும் அப்போஸ்தலர் அழைப்பை பெற்றிருந்தால் கர்த்தர் உங்கள் பணியை சிறக்க செய்வாராக. ஆமென்.